Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Manu. நம்ம வந்து நவீன் கஹானி கலஷ் என்ற புக்கில் வந்து விஷாத பூர்வார்த்தில் வந்து சாத்தகபுத்திர அப்படின்ற டிப்பணி வந்து பார்க்க போகிறோம். पेज नंबर 101. चातक पुत्र चातक पक्षी का पुत्र है. चातक पुत्र வந்து चातक पक्षियोடைய பையன். वह अपनी खानदानी परंपरा को बदलना चाहता है. That means வந்து அவங்களுக்குன்னு பரம்பரையா ஒரு சாப்பாடு சம்பந்தமா பரம்பரையில் எப்படி சாப்பிடுவாங்கன்றது ஒரு வழிமொழி இருக்குது வந்து வழிகள் இருக்குது வந்து. ஸோ அதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சான் வந்து இந்த சாத்தक पक्षी இப்போ चातक पुत्र. एक दिन पिताजी से कहता है कि प्यास के मारे प्राण चले जाएंगे. ரொம்ப தாகமாக இருக்குது, தாகத்தை அடைக்க முடியல, ஸோ அதனால் வந்து நான் இறந்து போகிற இது வருது வந்து இறந்து போகிற மாதிரி இருக்குது, அந்த தாகத்தாலேயே நான் இறந்து போயிடுவேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கப் வருஷா போகி, எப்போ தான் மழை பெய்யும், அப் சஹா நஹி ஜாத்தா, நான் வந்து இனிமேல் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஆத்மி கிருஷி கேலியே பானி ஜமா கர்த்தே ஹேன். மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து தண்ணியை வந்து சேமிப்போம் வந்து எப்படின்னா तब पोखरे के पानी पीने के विचार आया. पोखरे में ஒரு சின்ன ஆத்தங்கரை இருக்குது, அந்த ஆறுல இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சது வந்து இந்த चातक पुत्र. अंत में गंगा पोखरे के पानी में कीड़े बिल बिलाते हैं. தட் மீன்ஸ் வந்து நிறைய புழு பூக்கள் பூச்சிகள்லாம் வந்து அதில் இருந்ததுனால அது வந்து பார்த்த உடனே வந்து सब प्रकार की गंदगी है कि सोचती ही उसको घृणा हो जाती है. அதை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த ஆறுல இருக்கிற தண்ணியை வந்து ஸோ உடனே வந்து சின்ன குளத்தில் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்துட்டு அது வந்து வெறுக்க தொடங்கிட்டு அந்தமே கங்காக்கா பானி பீனைக்கு நிக்கல் படுத்தா கடைசியில் வந்து கங்கா நதியோடைய தண்ணியை வந்து குடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு வந்து. रास्ते में बुंदन की झोंपड़ी के पास के नीम के पेड़ पर आराम करने के लिए बैठ जाता है. ஒரு வழியில் போகிற வழியில் வந்து புந்தன் அப்படின்ற ஒருத்தருடைய குடிசை இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கு வந்து. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. बुद्धन का बेटा गोकुल को गरीबी में भी दूसरों के पैसे लेने की इच्छा ना होती. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கூட, தட் மீன்ஸ் வந்து ஏழையாக இருக்கும்போது கூட வந்து அடுத்தவங்களுடைய காசை வந்து காசுக்காக ஆசைப்படலை யார் அந்த பையன் வந்து கோகுல். ஸோ அதனால் வந்து के पैसे लेने की इच्छा ना होती, उसको मजदूरी नहीं मिली है. அது தவிர வந்து அவருக்கு வேலையும் கிடைக்கவே இல்லை, கூலி கூட கிடைக்கவே இல்லை. पर रास्ते में रुपयों से बड़ा बटुआ पड़ा हुआ मिल जाता है. அது வந்து ஒரு பணம் இருக்கிற பர்ஸ் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது விழுந்து இருந்தது வந்து. तुरंत उसको रुपये वाले की व्यदा याद आई. அவருக்கு வந்து பணம் இருக்கிற அந்த பர்ஸு கிடச்ச உடனே வந்து பர்ஸு இழந்திருப்பாங்கல்லவா, அவங்களுடைய துக்கத்தை வந்து இவர் வந்து நினச்சி பார்த்தான் வந்து யார் கோகுல். तुरंत बटुए वाले की तलाश में जाता है. உடனே வந்து அவர் பர்ஸு யார் விட்டாங்களோ அவங்கள வந்து தேடி போகிறார் வந்து. அவர் பட்டுவா லவுட்டுக்க பூக்கா பியாசா காலி ஹாத் பர் லவுட் படுத்தா है. அதுக்கப்புறமா என்ன பண்ணார் வந்து பசி பட்னியோட வந்து திரும்பி வந்தார், வேலையும் கிடைக்கல காசும் கிடைக்கல, திரும்பி வந்தார் கோகுல். उसके पिता बुद्धन उसकी ईमानदारी की तारीफ करते हैं. அவனுடைய உண்மையான ஒரு நேர்மைக்கு வந்து அவங்க அப்பா பாராட்டினார் வந்து. बुद्धन ने अपने बेटे से कहा, जिस तरह चातक अपने प्राण देकर भी मेघ के जल के सिवा किसी दूसरा जल ना लेने का व्रत नहीं तोड़ता. அதே போல் புத்தன் வந்து அவங்க பையன்கிட்ட சொன்னார், இதே போல் வந்து நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அடுத்தவங்களுடைய காசை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தோணுது இல்லவா. ஸோ அதே போல் வந்து சாத்தக பட்சி கூட வந்து என்ன பண்ணணும்னா வந்து மழை வர வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணி அந்த தண்ணி மட்டும்தான் குடிக்கும், வேற தண்ணி எதுவுமே வந்து குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றார். உசி தர துஜே பி ஈமான்தாரிக்கு டேக் நான் சொன்னா, அதே போல வந்து நீ வந்து உண்மையாக இரு, ஒரு நேர்மையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை வந்து விட்டுறாத.
चातक पुत्र ने सुना तो उसको दुख हुआ और गंगा नदी की ओर ना उड़कर अपने कोटर की ओर पड़ा. गंगा நதியில போய் தண்ணி குடிக்கணும்னு நினைச்சதுலவா இந்த சாத்தக் புத்திர உடனே வந்து அது மனசை மாத்திண்டு மறுபடியும் வந்து அதனுடைய வீட்டு பக்கமே கிளம்பி போயிடுச்சு வந்து பறந்துடுச்சு. रास्ते में वर्षा आई और चातक ने अपनी प्यास बुझाई. அதுக்குள்ளாருமே வந்து கொஞ்ச தூரத்துல வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அது மழை 2 நாள்லயே மழை பெஞ்சிச்சு. அதுல இருக்கிற தண்ணியை வந்து குடிச்சு தன்னுடைய தாகத்தை தீர்த்தது இந்த चातक पक्षी. चातक पुत्र में मानसिक परिवर्तन हुआ. அதனுடைய மனசுல வந்து நிறைய சேஞ்சஸ்ன்றது வந்து வந்துச்சு. उसने अपने खानदानी गौरव को बचा लिया. அதே போல வந்து தன்னுடைய சாப்பாடு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் இது இருக்கும் வந்து வே ஆஃப் லிவிங்ன்றது வந்து இருந்துட்டு இருக்கும் வந்து. அது போல வந்து தன்னுடைய சாப்பாடை இதை வந்து விரதத்தை வந்து அதே போல வந்து பாரம்பரியமாக வர இதை வந்து காந்தானி கௌரவக்கோ பச்சாலியா அதை வந்து காப்பாத்திச்சு இந்த சின்ன சாத்தக புத்திரன். தேங்க்யூ வெரி மச்.